ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அவங்க அம்மா வெளியே போனாங்க, அவ்வளோதான். போய் அடுத்த நிமிஷமே விக்ரம் ஆரம்பிச்சிட்டார் அவரோட வேலையை. ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ வக்கரத்தோடு இருக்காரு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன் விக்ரம்க்கு இவ்வளோ கோவங்கள் விஜய் பார்வதி மேலே? இப்போ தான் அவங்க அம்மா வந்து பேசிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷமே சண்டைக்கு வர்றாரு. என்ன தான் இருந்தாலும் நீ வந்துட்டு நெகட்டிவ் குடோனுன்றாரு. நீ நெகட்டிவ் குடோன் கிடையாது, நெகட்டிவ் அந்த ஊரே நெகட்டிவ் நீ தான். நீ என்னப்பா? அவங்க அதுக்கு எதுவுமே இல்லை. நீ என்னப்பா? நீ பாசிட்டிவ் தான்ப்பா, எனக்கு ஒன்றை மாதிரிலாம் வராது, எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் வந்துட்டு இப்போ நெகட்டிவாக இருந்துட்டு போகிறேன், அப்படியே ஒத்துக்கோ அப்படின்றாரு. தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். உன்ன மாதிரி வந்து இருக்க முடியுமா? நான் தான் முதல்லவே சொல்கிறேன், இப்போ நீ இந்த மாதிரி 1000 வாட்டி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் அப்படியே இருந்தேன். நான் 1000 வாட்டில் சொல்ல பாரு, ஒரு வாட்டி தான் சொன்னேன் அப்படின்றாரு. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு தொடர்ச்சியாக இதுவே பண்ணிகிட்ருக்காரு? நான் என்ன கேட்குறேன், விக்ரம் கண்ணுக்கு விஜய் பார்வதி மட்டும்தான் தெரியுவாங்களா? ஏன் வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரோட தப்புகள் தெரியவே தெரியாதா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்து விக்ரமோட ஓட்ஸ் திடீர்னு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் காரணம். ஏன்னா ஒரு கட்டத்து வரைக்கும் வந்து ரசிப்பாங்க. இப்போ வந்து அரோரா பாருங்கள், முதல்ல வந்து பேசிட்டே இருந்தாங்க, இப்போ லைட்டாக கம்மியாயிட்டாங்க. ஆனால் இவர் ஃபுல்லாக அவரோட அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால தான் வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஓட்டு கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. அதை எப்போ அவர் பண்ண போகிறான்னு தெரியல. இது பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வந்துட்டு விஜய் பார்வதி ஹக் பண்ணார். நான் சொல்லிட்டேன்னா இல்லையா, அம்மா வந்து உன்னை வந்து கண்டிப்பாக வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க, நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறேன்னு சொன்னா இல்லையா, பார்த்து எப்படி நடந்துச்சுன்னு. ஆமாண்டான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இது அதிர்ச்சி நியூஸ். எப்படியா இது நடந்துச்சு? நம்மளாம் வந்து என்ன, நானும் முதல்ல இருந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன நடக்க போய் தெரில, ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சிஸ்டர்ஸ்லாம் தூக்கமே வரலன்னா நாளைக்கு அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கே டீசெண்டாக என்ன பண்ண முடியுமோ 24 மணி நேரம் ஒரு விஷயம் கூட வந்துட்டு தவறாக பேசாமல் அழகாக வந்துட்டு அவங்களோட விஷயங்களை பதிவு பண்ணி அழகாக அவங்களுடைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி சூப்பராக போனாங்க. வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. சாண்ட்ராவும் வந்துட்டு நான் சொன்னேன்ல அம்மா சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா அப்படின்னாங்க அவங்க. நீங்கள் இதுவும் சொன்னீங்க, நைட்டு விஜய் பார்வதி கமருதீன் பண்ணுறது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொன்னதையும் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. யாருக்கு? திவ்யாவுக்கு, அரோராவுக்கு, நம்ம விக்ரமுக்கு, அதுக்கப்புறமா நம்ம அமித்துக்கு. உங்கள் அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குன்னு. அதுவும் நான் ரொம்ப நாள் கழிச்சு திவ்வுன்னு ஒன்று அப்படின்னாங்க திவ்யா. என்னடா இது 2 நாளாக நம்ம காணவே இல்லையே அப்படின்னு நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திவ்யா இன்னைக்கு பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.